நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, உம்முடைய வார்த்தை உம்முடைய வார்த்தை உம்முடைய வார்த்தை அதுதான் ஆண்டவரே பிரதானம். அல்லேலூயா. போன தடவை கூட நாங்கள் அதைத்தான் பார்த்தோம். பிரதானம் உம்முடைய வார்த்தை தான் என்று பார்த்தோம். நீர் எங்களோடு பேசும்படியாக இந்த வேளையை நீர் தெரிந்து கொள்ள வேண்டுமாய் நாங்கள் வேண்டி நிற்கிறோம். நாங்கள் எல்லாம் மண் பாண்டங்கள், அதிலே பாவத்தை ஒரு பக்கமும் பரிசுத்தத்தை மறுபக்கமும் சுமந்து கொண்டிருக்கிறவர்கள் போல தோற்றம் அளிக்கிறவர்கள். நாங்கள் பரிசுத்தவான்கள். அல்லேலூயா. எங்களுக்கு உம்முடைய ஆலோசனையும் உம்முடைய வேத வசனமும் எங்களுக்கு மிக அவசியமான ஒன்று ஆண்டவரே. எங்களோடு நீர் பேசும். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு அருமையான தேவஜனமே, நாம் இன்றைக்கும் அந்த ஒரு கண்டினியூஸ் சீரீஸ் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுவரைக்கும் 8 செய்திகளை கேட்டிருக்கிறோம். இன்றைக்கு 9வது செய்தியாக நாம் பார்க்க இருக்கிறோம். How God reveals His will. தேவன் தன்னுடைய திருவள சித்தத்தை எப்பொழுதெல்லாம் நமக்கு வெளிப்படுத்துகிறார் என்று நாம் அதை பார்த்து கொண்டே இருக்கிறோம். முதலாவது ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்ப்போம். அதுக்கப்புறம் எப்பொழுது அவருடைய சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறார், இனிமே வரும் காலங்களிலே அதை எப்படி வெளிப்படுத்துவார் என்று நாம் பார்க்க இருக்கிறோம். அல்லேலூயா. நிறைய காரியங்களை பார்த்து விட்டோம். நம்முடைய ஒருவேளை அதிகமாக தொடர்ச்சியாக வராதவர்களுக்காகவும் நான் செய்கிற காரியத்தை நான் மீண்டும் முதலாவது சொல்லி அந்த வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அதுதான் நம்முடைய இந்த செய்திக்கு மூல வசனம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை. என்ன சொல்கிறாரு? நீ லவலவலவன் அடிச்சிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. என் சித்தத்தை செய்ய, அது நன்மையாக இருந்தாலும் தீமையாக இருந்தாலும் செய்ய, நீ பரலோக ராஜ்யம் வந்துடுவ. சிம்பிள்ங்க. காட்ஸ் வேர்ட்ஸ் ஆர் வெரி சிம்பிள். ஆமென். நீங்கள் ரொம்ப பதஷ்டமே படாதீங்க. அப்படியோ இப்படி, அதாவது நம்ம என்றைக்குன்னா நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில் அநேகமாக என்ன ஆகிவிடுதுன்னா, நன்மை கிடைத்தால்தான் நான் சந்தோஷமாக இருப்பேன், ஆகவே எனக்கு நன்மை கிடைக்க வேண்டும் என்று உபவாசம், ஜபம், துதி, வசன ஜபம், அந்த ஜபம், இங்கே ஓட்டம் இங்கே ஆட்டம், நல்லது தான். தட்ஸ் அ வெரி குட் ப்ரொசீஜர். பட் தட் இஸ் நாட் த பர்ஃபெக்ட் வில் ஆஃப் காட். த பர்ஃபெக்ட் வில் ஆஃப் காட் இஸ் hand your life in my hands. உன் வாழ்க்கையை என் கரத்திலே கொடுத்து விட்டு நான் எப்படி அதை நடத்துகிறேன் என்று பார்ப்பது தான் உன் வேலை. நடத்துகிறது என் வேலை. அல்லேலூயா. நீங்கள் ஸ்பெக்டேட்டர்ஸ் ஆஃப் யுவர் லைஃப். ஒரு ட்ராமாவில் நம்ம பார்ப்போம்ல, டிவிலெலாம் இப்போ சீரியல்னு பார்ப்போம்ல, அது மாதிரி ஒரு நாடகம் போல என் வாழ்க்கையிலே ஒரு ஆசீர்வாதம் வருவது போல் தெரிகிறது, என் வாழ்க்கையிலே ஒரு துக்கம் இருப்பது போல் தெரிகிறது. இது இரண்டையும் நன்மையாக தேவன் எப்படி என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாற்றுவார் என்று பொறுமையோடு காத்திருந்த அனுதினமும் அப்படி த்ரில்லிங்காய் நான் பார்த்து கொண்டிருப்பேன். காரணம், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் என்னை நேசிக்கிறார் என்றும் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் ஆண்டவருடைய சித்தத்துக்கு உங்களை முழுமையாக ஒப்பு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அல்லேலூயா. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேனே. ஒரு நல்ல கோல்டு மெடலிஸ்ட் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்னு வைங்க. யூனிவர்சிட்டியில் கோல்டு மெடலிஸ்ட் சாஃப்ட்வேர் இன்ஜினியர், ஏற்கனவே 10 வருஷ வேலை அனுபவம் உடையவர். இந்த 10 வருஷத்தில் பல மேல்நாடுகளிலே பெரிய பெரிய கம்பெனிகளிலெல்லாம் வேலை பார்த்தவர். இவர் இப்பொழுது ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறார் என்று உதாரணத்துக்கு வைத்துக்கொள்ளுங்கள். அவருடைய கம்பெனியில் ஏதோ ஒரு காரணத்தினாலே அந்த கம்பெனி மூடுகிற நிலைமையில் ஏதோ ஒரு காரணத்தினாலே வருகிறதுன்னு வைத்துக்கொள்ளுமே. இந்த நபர் பயப்படுவாரா? சிரிப்பார். பரவாயில்லை, கடவுள் என்னை வேறு கம்பெனிக்கு போக சொல்லுகிறார், என் அனுபவத்திற்கு எங்கு போனாலும் வேலை கிடைக்கும், என் படிப்பிற்கும் என் அறிவிற்கும் எங்கு போனாலும் வேலை கிடைக்கும். பயப்படவே மாட்டார். பிரியமானவர்களே, அல்லேலூயா. என்ன செய்ய மாட்டார்? அந்த நபர் பயப்படவே மாட்டார். நீங்களும் எனக்கு அருமையானவர்களே அப்படித்தான் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வது தேவ சித்தம். ஃபண்டமெண்டலாக தேவ சித்தம் அதுதான்.
என் வாழ்க்கையை அவரிடத்தில் ஒப்பு கொடுத்து விட்டேன். எனக்கு என்ன வயதாயிட்டாலும் பரவாயில்லை, எனக்கு ஊழியம் இருந்தாலும் பரவாயில்லை, ஊழியம் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, நன்மை நடந்தாலும் பரவாயில்லை, தீமை நடந்தாலும் பரவாயில்லை, எல்லாம் எனக்கு நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும். காரணம், என்னை சுற்றிலும் தேவ பிரசன்னம் என்னை சுற்றிலும் தரித்திருந்து எனக்கு எது நன்மையோ அதை மாத்திரம் உள்ளே அனுமதிக்கும் என்று நம்பிக்கையோடு கவலைப்படாமல் தூங்கி சந்தோஷமாய் வாழ்வதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே தேவ சித்தத்தின் அதை நிட்டிகிரிட்டி என்று சொல்லுவார்கள், கருப்பொருள். அல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, நான் இதற்கு ஒப்பனையான இன்னொரு வசனத்தையும் நான் உங்களுக்கு வாசித்து காட்டலாம் என்று நான் வாஞ்சிக்கிறேன். கவனமாய் கேளுங்கள். நான் சொல்லுவது கர்த்தருடைய வார்த்தை. அல்லேலூயா. ஏன்னா எந்த அளவிற்கு அது உங்களுக்கு அவசியம் என்றால், யோவான் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே ஆண்டவர் இப்படியாய் சொல்கிறார். யோவான் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கவனமாய் கேளுங்கள். அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவன் எவனோ. அல்லேலூயா. அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவன் எவனோ. இந்த மனதுள்ளவன், அதாவது அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவன் வேற கேட்டகரி ஆஃப் கிறிஸ்டியன்ங்க. அல்லேலூயா. He is a different kind of a Christian, the real kind of a Christian. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் பிரியமானவர்களே? What is your priority in life? உங்களுடைய உள்நோக்கம் என்ன? உங்கள் ஆசை என்ன? தெய்வ சமூகத்தில் இதை திராசில் வைத்து பாருங்கள். எனக்கு என் பிரச்சனையிலேருந்து வெளிவரணும், அது ஒன்று தானா? இல்லாவிட்டால் பரிசுத்த பவுலடிகளார் போல நான் என்ன செய்ய நீர் சித்தமாயிருக்கிறேன். நீங்கள் அதுக்குள்ளே வந்தீங்கன்னு வைங்களேன். நான் சொன்னேன்ல முதல்ல, கிறிஸ்தவ வாழ்க்கையில் 3 முக்கியமான காரியங்கள் அவசியமான ஒன்று. எப்பொழுதும் சந்தோஷம், எல்லாவற்றிலும் துதி, உபத்திரவத்திலே பொறுமை. கரெக்டாக இருக்குங்க. தட் இஸ் த வே டு லிவ் த கிறிஸ்டியன் லைஃப். அல்லேலூயா. எனக்கு அருமை. அதுதான் தெய்வ சுத்தம். அதனால தான் இனிமேல் லவன்னு கர்த்தாவே கர்த்தாவே கர்த்தான்னு சொல்லி புரோஜனோட உன் வாழ்க்கையை என்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு நான் எப்படி அதை நடத்துகிறேன் என்று பார் மகளே, பார் மகனே. நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா எங்கே போக போகிறீங்க? மொச்சத்தானே போக போகிறீங்க. எதுக்கு பயம்? எதுக்கு கவலை? அப்பா இந்த பூமியிலையும் கைவிட மாட்டாரே. இதுக்கு சோறு போடுறதுக்கு பொறுப்பு அவர். அல்லேலூயா. இவைகள் உங்களுக்கு தேவை என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, பிசாசுக்கு எதிர்த்து நிற்க கிறிஸ்துவ வாழ்க்கையிலே பழகிக்கொள்ளுங்கள். நிறைய நேரங்களில் துள்ளி இயேசுவின் நாம அப்படிலாம் நீங்கள் சொல்கிறதுனால மாத்திரம் அல்ல பிரியமானவர்களே. அதெல்லாம் டெம்பரரியாக போய் வரும். உங்களுடைய வாழ்க்கையில் இயேசுவை, அவருடைய முக்கியத்துவங்களை உங்கள் பிரின்சிபலாக, வாழ்க்கையின் அந்த கருவாக நீங்கள் மாற்றுவீர்களானால் அது மாபெரும் அதிசயத்தை செய்யும். அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, நாம் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் என்பது ஏதோ ஹோட்டலில் சாப்பாடுவது போல் அல்ல. அல்லேலூயா. ஆமென். இது ஆழமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்போ இங்கே என்ன பார்க்குறோம்? அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவன் எவனோ அவன் இந்த உபதேசம் தேவனால் உண்டாயிருக்கிறதா தான் நான் சுயமாய் பேசுகிறேனோ என்று அறிந்து கொள்ளுவான். என்ன சொல்றாரு? அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவன் மட்டும் நான் என்ன சொல்லுகிறேன் என்பதையும் ஏன் சொல்லுகிறேன் என்பதையும் அறிந்து கொள்ளுவான். அப்போ என்ன அர்த்தம்? இந்த வசனம் ரொம்ப ஆழமானதுங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. அவர் சித்தத்தை செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய முழு வாழ்க்கையின் அர்த்தம் என்று ஒருவன் கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள் வராவிட்டால் நிறைய பைபிள் வசனம் வழங்காது, நிறைய ஆண்டவர் பேசுகிறது வழங்காது, எல்லாம் தப்பாக தான் போகிற மாதிரி இருக்கும். That's what I am saying. That's what the scripture is saying. அவனுக்கு வழங்குங்கிறாரு. நான் என்ன சொல்கிறேன்னு. அல்லேலூயா. உங்களுக்கு எல்லாம் வழங்கணுமா? ஹலோ, உங்களுக்கு எல்லாம் வழங்கணுமாங்க?
Is your priorities only problem solving all the time? Think through, precious people. நீங்கள் கர்த்தருடைய பார்வையில் விலையேற பெற்ற ஜனம். ஆகவே தான் உங்களை சத்தியத்தினால் தேவன் விடுதலையாக்கி கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தையை நீங்கள் கேட்கும் பொழுது ஹல்லேலூயா, ஆமென், ஆமென், ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ ஜனமே, கவனமாய் கவனியுங்கள். இப்பொழுது நாம் நம்முடைய செய்தியினுடைய அடுத்த ஆழத்திற்குள் செல்ல போகிறோம். எப்பொழுது அவர் கர்த்தருடைய சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்துவார்? இதுவரைக்கும் 8 காரியங்களை நாம் பார்த்திருக்கிறோம் பிரியமானவர்களே. கடைசியாக அவருடைய வேதத்தை நாம் முக்கியப்படுத்தும் பொழுது இன்று கடைசியாக பார்த்தோம். இன்றைக்கு இன்னொரு வசனத்தை ஒன்று கருப்பொருளில் இருந்து நாம் சற்று தியானிப்போம். சங்கீத புஸ்தகம் ஒரு அருமையான புஸ்தகம். என அருமையான புஸ்தகம், பல கண்ணோட்டங்களிலே அருமையான புஸ்தகம். அவ்வப்போது அதாவது ஹேண்டி பைபிள் மாதிரி இல்லையா, நமக்கு ஒரு 2 செகண்ட் தான் டைம் இருந்தாலும் அதை வாசிக்கிறதுக்கு ஏதுவானது இந்த சங்கீதம். ஆமென். ஆனால் அப்படி வாசிக்காதீங்க. பைபிளெல்லாம் எடுத்திங்கன்னா மணிக்கணக்காய் வாசியுங்கள் பிரியமானவர்களே. நீங்கள் வேதத்தையே வாஞ்சிக்காமல் ஆண்டவர்கிட்டருந்து எல்லாத்தையும் ஷார்ட்கட்டில் வாங்கிடலான்லாம் நினைக்காதீங்க. அப்படி வாங்க முடியாது. திஸ் இஸ் ரியல் கிறிஸ்டியன் லைஃப் தட் ஐ எம் டாக்கிங் டு யூ. ஆமென், ஆமென். அந்த வாஞ்ச வேத வசன வாஞ்ச உங்களுக்கு இருக்கணும். அதைத்தான் நாம் போன செய்தியிலே பார்த்தோம். இன்றைக்கு சங்கீதம் 25ஆம் அதிகாரம் 9வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. சங்கீதம் 25:9. சாந்த குணம் உள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி சாந்த குணம் உள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார். ஹல்லேலூயா. அமேசிங். சாந்த குணம் உள்ளவர்களுக்கு அவர் வழி, இதுதான் என் சித்தம், இதுதான் என் வழி, இதில் நட சொல்லுவாராம். இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கணும், நான் தேவ சித்தத்தின்படி வாழ்ந்தால்தான் எனக்கு நன்மை. காரணம் வேதம் சொல்லுகிறது, அவருடைய பாதை நெய்யாய் பொழியும். அல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, நம்ம ஜெபிப்பதெல்லாம் எனக்கென்னமோ தேவன் அறிந்ததை, நமக்கு இவைகள் தேவை என்று அவர் தெரிந்ததற்காக அதிகமாக ஜெபித்து கொண்டிருக்கிறோம். நேரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருக்கு என்னமோ தெரியாத மாதிரியும், நமக்கு இருக்கிற கவலை, நமக்கு இருக்கிற கண்ணீர், நமக்கு இருக்கிற வலி, நமக்கு இருக்கிற பயம், இதெல்லாம் அவருக்கு தெரியல. நம்ம கொஞ்சம் நல்லா சொல்லுவோம். ஏன்னா ஒரு வசனத்தை மட்டும் பிடிச்சிக்குவோம், கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும், கேட்கலன்னா தரவே மாட்டார் மாதிரி நம்ம அப்படி நினைக்கிறோம். பிரியமானவர்களே, அப்படி இல்லை. நீங்களே உங்கள் பிள்ளைகளை நேசிக்கும் போது அவங்க கேட்டது கொடுக்கறது ஐஸ்கிரீம், கேக்கு கெட்டதாக தான் இருக்கும். நீங்கள் அவங்க கேட்காமலே கொடுக்குறது சொத்து சுகம், படிப்பு, அறிவு, நல்லொழுக்கம், அதெல்லாம் கொடுப்பீங்க. அப்படி தான் ஆண்டவர் செய்கிறார். பிரியமானவர்களே, நம்ம எப்படின்னா, எனக்கு சாந்த குணத்தை தாரும் ஆண்டவரே, உம்முடைய வழிகளை நான் அறிந்து கொள்ளும்படி. நான் இதுக்கு தாங்க உபவாசம் இருந்து ஜெபிக்க போகிறேன். அப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களாய் இந்த செய்தியை கேட்கிறவர்கள் நீங்கள் மாற வேண்டும், மாற வேண்டும். என்னிடத்தில் சாந்த குணம் இல்லையே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மோட்சத்திற்கு போகிற என் ஜனமே, இந்த வார்த்தையை நீ கேள். ஹல்லேலூயா. நான் எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்றே தெரியாமல் இன்றைக்கு கிறிஸ்தவ சமுதாயம், திருச்சபை எல்லாம் கர்த்தருக்கு எதெல்லாம் சித்தம் இல்லாமல் இருந்தாலும் அதை போட்டு பிடிச்சி இதை எங்களுக்கு செஞ்சு தான் ஆகணும்னு ஜெபிக்கிற மாதிரிலாம் இருக்குது. ஏன்னா as I travel crisscross all over the world, I am seeing that. It's very vivid across the globe. People don't know how to pray. எனக்கு அருமையான தேவ ஜனமே, சாந்த குணம் எவ்வளவு முக்கியமான காரியம் என்று பாருங்கள் பிரியமானவர்களே. உங்களுடைய வாழ்க்கையே மாற்றக்கூடியது இந்த சாந்த குணம். எத்தனை தடவை நாம் அதிலே தோற்றிருக்கிறோம், ஆனாலும் உணர்வில்லாதவர்களே நாம் வாழ்கிறோமே. தேவ சித்தம் அதுதான். என்ன சித்தம்? என் பிள்ளைகளே, நீங்கள் எல்லாம் சாந்த குணத்தோடு இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நமக்கு ஏன்னா அது நம்முடைய நீடு கிடையாதுல்ல.
ஏன் நம்ம அதை ஃபோக்கஸ் பண்ணல தெரியுமா? சாந்த குணம்லாம் எனக்கு இப்போ சாந்த குணத்தை வச்சு நான் என்னையே செய்ய போகிறேன்? 2 வீடு வாங்கினோமா, 2 கார் வாங்கினோமா, 2 ஃபாரினுக்கு போயிட்டு வந்தோமா, அதாவது நான் அனுபவிப்பேன். சாந்த குணத்தை இன்றைக்கி மனிதர்கள் குருடர்களாய் கிறிஸ்தவர்கள் வாழ்கிற காலத்தில் நாம் வாழ்கிறோம். நம்ம ஏற்கனவே யோவான் 7:17 பார்த்தேன். நீ என் சித்தத்தை செய்யணும்னு எவன் வாஞ்சிக்கிறான் அவன் கண் திறக்கும் என்று சொன்னார். உங்கள் கண் திறக்கணுமா? இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனமே, உங்கள் கண்ணீரை துடைக்கும்படியாய் கர்த்தர் இதை பேசிக் கொண்டிருக்கிறார். உங்கள் கண்கள் திறக்கப்பட வேண்டும். என் பிள்ளைகள் கண்கள் கட்டப்பட்டிருக்கின்றன. அதை யாருக்கு திறப்பாரா? எவன் ஒருவன் என் சித்தத்தை வாஞ்சிக்கிறானோ. அல்லேலூயா. அப்போ பாருங்க, அவருடைய சித்தம் எப்போ முழுமையாக நமக்கு பல கோணங்களிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் ஒரு பிரதானமான கோணம் சாந்த குணம். ஆண்டவர் அழகாக சொல்கிறார் எரேமியால, உன் கல்லான இருதயத்தை எடுத்து போட்டுட்டு உனக்கு சதையான, he is willing. ஆனால் நமக்கு அது அதனுடைய இம்பார்ட்டன்ஸே தெரியல. சாந்த குணம் என்ன ஆண்டவரே, ஏதாவது ஒரு நல்ல ஒரு பட்டு சாரியை எடுத்து கொடுத்தீங்கன்னா கூட ஒரு பிரயோஜனமாக இருக்கும். எனக்கு ஒரு நல்ல வேலை கொடுத்தீங்கன்னா பிரயோஜனமாக இருக்கும். என்னுடைய வாழ்க்கையில் நான் வாலிபனாக இருக்கும் பொழுது மிக வறுமையில் இருந்தேன். ஒரு நாள் சாயங்காலம் நான் ஒரு தேவனுடைய ஆலயத்தில் ஜெபித்து கொண்டிருந்தேன். அப்பொழுது எனக்கு தீர்க்க தரிசன வார்த்தை. அல்லேலூயா. ஆச்சரியமான காரியம். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஜெபித்து கொண்டு இருக்கும்போது ஒரு அம்மா அந்த சைடு முட்காடு போட்டு வந்தார்கள். நான் அங்கே ஜெபிட்டு என்னையை பார்த்து முக்காடு போட்டிருந்தாங்க. அவங்க ஜெபம் பண்ணி தீர்க்கதர். அப்போ அவங்க கடைசியில் சொன்னாங்க, நான் கடை வீதியில் ஜாமான் வாங்குறதுக்காக போயிட்டு இருந்தேன். அப்போ ஆவியானவர் என்கிட்ட இடைப்பட்டு, என் மகன் ஆலயத்தில் ஜெபம் பண்ணிகிட்ருக்கான், நான் அவன்கிட்ட கொஞ்சம் பேசணும், நீ போனாரான். அல்லேலூயா. நல்ல எப்படிப்பட்ட தெய்வம் என்று பாருங்கள் பிரியமானவர்களே. என் மகன்கிட்ட நான் பேசணும், நீ கொஞ்சம் போறியா? அந்த மக்கு தீர்க்க தரிசன வரம் உண்டு. அல்லேலூயா. தீர்க்க தரிசன வரத்தை நாடுங்கள் என்று பவுல் அதனால் தான் எழுதுகிறார். ஆனாலும் கிறிஸ்துவின் ஈவின் அளவின்படி தான் உங்களுக்கு கொடுக்கப்படும். போகட்டும். ஆனால் பிரியமானவர்களே, எவ்வளவு பெரிய காரியம். நிறைய பேர் நீங்கள் கூட நினைக்கலாம், என்ன அங்கிள் இன்னைக்கு ஒரு நாட்டில் இருக்கார், நாளைக்கு ஒரு நாட்டில் இருக்கார், அதுக்கு நான் காரணம் இல்லை, அவர் தான் காரணம். அப்போ என்ன சொன்னார் தெரியுமா? நானும் பசி பட்னியில் உட்காந்துக்கிட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டு ஆண்டவரை துதிச்சிட்டு இருக்கேன். மகனே, நான் உன்னை அநேக தேசங்களுக்கு கொண்டு போவேன்னாரு. எனக்கு கூட கொஞ்சம் சிரிப்பு வந்துச்சு. கொஞ்சம் நேரம் நிறைய வயிறு பசிக்குது, எனக்கு ஏதாவது இட்லி தோசை இருந்தால் வாங்கி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் சாப்பிட்டுக்குவேன். ஏன்னா நான் இருந்த நிலைமையில் இதெல்லாம் எட்டாக்கனி. என் அப்பாவினுடைய சித்தம். அல்லேலூயா. நம்ம முதல்ல அதான் பார்த்தோம், ஜெபிக்கிறவனுக்கு வெளிப்படுவாம். அல்லேலூயா. வாட் இஸ் யுவர் ஃபோக்கஸ் இன் லைஃப்? பிரியமானவர்கள், நீங்கள் எல்லாரும் செத்து போயிடுவீங்க, எல்லாரும் மோட்சத்துக்கு போக போகிறீங்க. மிச்சம் எல்லாமே நமக்கு 2ஆம் பட்சம்தான். Everything is secondary in your life. Everything, I tell you. Be it your husband, be it your wife, maybe your even children. Christ is the requirement in your life. கிறிஸ்து மாத்திரமே. எனக்கு அருமையான தேவஜனமே, தாழ்மை. அதாவது இந்த பைபிளில் நீங்கள் மிச்ச டிரான்ஸ்லேஷனை பார்த்தீங்கன்னா, சாந்த குணத்திற்கு சில டிரான்ஸ்லேஷன்லலாம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, த ஹம்பிள்னு இருக்கும், தாழ்மை. இது அந்த சாந்த குணத்தினுடைய ஒரு பகுதி, இல்லாவிட்டால் உள்கரு என்று சொல்லலாம். இந்த தாழ்மை இல்லாமலே மக்கள் எவ்வளவோ நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுட்டோம். இந்த பெருமையை சவுடால் அடிச்சுட்டு பேசுகிறது இல்லையா, அதுக்கெல்லாம் ரொம்ப வாங்கி கட்டிக்கிட்டோம் நம்ம, இல்லையா? எனக்கு அருமையான தேவஜனமே, நீங்கள் ஞானவான்களாக இருந்தால் இன்று இரவு ஒரு தீர்மானிப்பீர்கள், இது என்னிடத்தில் குறையாக இருக்கிறது, நான் தேவன் அவருடைய வழிகளை, அவர் சித்தத்தை எனக்கு சொல்லும்படியாக நான் சாந்த குணத்தோடு நான் காணப்படுவேன் என்று
நீங்கள் விவேகத்தோடு சொல்லுவது நல்லது. அல்லேலூயா. எவ்வளோ ஒரு அழகான வார்த்தை என்று பாருங்கள். சாந்த குணம் உள்ளவர்களை நியாயத்தில் நடத்தி. அல்லேலூயா. நியாயமானது பாதையில் நீங்கள் நடக்கணுமா வேணாமா? அல்லேலூயா. தப்பான பாதையிலேயே போகிறோம். ஆனால் ஆண்டவர் அதனால சொல்கிறாரு, நான் உனக்கு முன்னாடி சென்று கோணலானவைகளை செவ்வையாய் மாற்றி. அல்லேலூயா. அமேசிங் ஃபாதர். அதாவது உண்மையிலே சொல்கிறேன், இந்த இயேசு யாருங்கிறது நீங்கள் முழுமையாக தெரியணும்னா அவர் சித்தத்தை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா அவர் உங்களுக்கு தெரிவார். நீங்கள் உங்கள் ஆசை, உங்கள் சூழ்நிலை இது மட்டுமே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி வாழ்ந்திருந்தீங்கன்னா ரொம்ப மேன்மையாய் கிறிஸ்துவை நீங்கள் அறிந்து கொள்ளாமலே வாழ்க்கை முடித்துவிடும் பரிதாப நிலைமை ஏற்படக்கூடும். அது வேண்டாம் என்று இந்த ஆவியானவர் நம் ஒவ்வொருவரோடும் பேசிக்கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இப்போ சாந்த குணம், ஏன்னா நீங்கள் இன்னும் பார்த்தீங்கன்னா மத்தேயு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், இது மலைப்பிரசனத்தில் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா மனப்பாடமாக நம்ம சொல்லக்கூடிய வசனம். அங்கே கூட ஆண்டவர் அது ஒரு ஆசீர்வாதமாக தான் சொல்கிறார். இன்னொரு ஆசீர்வாதத்தை சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? மத்தேயு 5:5, சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். முதல்ல எடுத்தோடனே பாக்கியவான்கள்ன்ட்டார். அல்லேலூயா. நீங்கள் பாக்கியவான்களை யாரெல்லாம் மாறணும்னு நினைக்கிறீங்க இன்றைக்கி? அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். பெக்யூலியரான ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் சொல்கிறார். ஆச்சரியமாக இருக்குது. நம்ம ஆண்டவர் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதை கர்த்தருக்கு பிரியம். உங்களை ஆசீர்வதிக்கிறது தான் அவர் இவ்வளவு பேசுகிறாருங்க. வேறு எதுக்கு மேலே என்ன ஏன் நம்மகிட்ட இப்படி பேசுகிறார்? நம்முடைய முக்கியத்துவங்கள் மாறி அமைகிறது. ஆல்டர் தேட். உங்கள் இன்ஜின், இருதயம் கர்த்தருக்கு ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. அதை அவர் சோதித்து அறிகிற தேவனாம். அறிஞ்சு உங்களுக்குள்ள சாந்த குணம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் இருதயத்தை ஆராய்ஞ்சு பார்க்குறார் ஆண்டவர். சாந்த குணம் இல்லைன்னு அவருக்கு தெரிய வருது, உங்களுக்கும் தெரிய வருது. என்ன செய்வார்? சரி, இந்த பாட்டையெல்லாம் போட்டோம், அப்படி விட மாட்டாருங்க இந்த ஆண்டவர். அல்லேலூயா. இந்த பயலுக்கு, என் மகளுக்கு சாந்த குணத்தை கொண்டு வர்றதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அந்த பாதையிலெல்லாம் நடத்துவார். அது உபத்திரவத்தின் பாதியாக கூட இருக்கலாம். ஏன்னா நீங்கள் அவேர்னஸ்க்கு வரல. இதெல்லாம் எனக்கு வேண்டாங்கிறீங்க, நான் வேண்டாங்கிறேன். பட் கர்த்தர் அப்படி செய்யலை. இது வேண்டாம் அவர் எப்படி சொல்லுவார்? ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கிறிஸ்டியன் லைஃப். ரொம்ப ஈஸிங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. அவர்கிட்ட வாழ்க்கையை வச்சுட்டு அவரை நம்பி டூ த நெக்ஸ்ட் திங். அடுத்து என்ன செய்யலாம் அதை செய்யுங்க. அல்லேலூயா. நிறைய பேர், ஒரு 50 பேர் செயின்ட் அகஸ்டின்ட்ட போய் நாங்கள் கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கொள்ளுவது எப்படி அப்படின்னு போனாங்களாம். அப்போ அவர் சொன்னாரா, உன் முழு இருதயத்தோடு அவரை நேசி. ஆமென். அதுக்கப்புறம் உன் கைக்கு என்ன வருதோ அது செய், அதுதான் தேவ சித்தம்னாரா. அல்லேலூயா. வாட் அ கிரேட்டஸ்ட் மேன் இஸ் தட் லேட் அகஸ்டின், செயின்ட் அகஸ்டின். அமேசிங். அவர் எழுதின புத்தகங்களெல்லாம் நீங்கள் வாசித்து பார்த்தால், நீங்கள் புஸ்தகங்கள்லாம் கிறிஸ்தவ இதில் நீங்கள் வாசிக்கணும், கொஞ்சம் ஓல்டு, ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள புஸ்தகங்களை வாசிங்க. இப்போ வர்றதெல்லாம் எனக்கு எப்படின்னு தெரியல. அட்லீஸ்ட் 100 இயர்ஸ்க்கு முன்னாடியாவது இருக்கணும். அப்போ நான் கொஞ்சமாவது அந்த குவாலிட்டி இருப்பது போல் தெரிகிறது. நான் எல்லா புத்தகங்களையும் குறை சொல்லவில்லை. ஆனால் அது என்னை பொறுத்தவரையில் நான் சொல்லுகிறேன். ஒருவேளை நான் தவறாக கூட இருக்கக்கூடும். எனக்கு அருமையானவர்களே, தேவ சித்தம் அவ்வளவு முக்கியமானது. ஆகவே இன்றைக்கு ஒரே ஒரு பாயிண்டோட ஆவியானவர் நிப்பாட்டிட்டார். என்ன? என் மகளே, நீ சாந்த குணத்துக்கு முக்கியத்துவம் கொடு, என் சித்தத்தை உனக்கு தெரியப்படுத்துவேன், நீ பாக்கியவானாக இருப்பாய், பூலோகத்திலும் நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். அல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஒரே ஒரு வாழ்க்கை ஆண்டவரே. ஆமென். ஒரே ஒரு வாழ்க்கை சீக்கிரம் போயிடும். அல்லேலூயா. எங்கள் வாழ்க்கையை அப்படியே ஷோல்டருக்கு பின்னாடி திரும்பி பார்த்தாப்பா, ஓடுது நாட்கள். நல்லது தான், அப்பாட்ட சீக்கிரம் வந்துடுவோம். அல்லேலூயா. வாட் அ ஜாய் இட் இஸ். நாங்கள் எதற்காண்டவரே தேவையில்லாதவைகளுக்கெல்லாம் கவலைப்பட வேண்டும். சந்தோஷம் உறுதி, சமாதானம் உறுதி,
இனி துக்கமில்லாத ஒரு வாழ்க்கை எங்களுக்கு 200% உறுதியாயிருக்கும் பொழுது நாங்கள் அநேக காரியங்களுக்காக, பூலோக காரியங்களுக்காக கவலைப்படாமல் சித்தத்தை பிரதானப்படுத்த நீர் எங்களுக்கு இன்று அருள் செய்யும். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.